ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டெப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2022ல ரிலீஸ் ஆன மெல்கியோர் தி அப்போத்திகேரின்ற ஒரு யூரோப்பியன் மூவியை தான் பார்க்க போறோம். இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் டிடெக்டிவ் படங்க. இந்த வரிசையில இந்த ஒரு படம் மட்டும் இல்லாம இன்னும் 2 படம் இருக்கு. மொத்தம் 3 படம். 3மே நறுக்கான படம். அந்த 3 படத்தையும் நம்ம கண்டிப்பா பார்க்க போறோம். ஆனா அடுத்தடுத்து கண்டினியூவா வேணாம், போர் அடிச்சிடும்ல. இந்த வாரம் ஃபர்ஸ்ட் பார்ட் பாக்குறோமா, அடுத்த வாரம் செகண்ட் பார்ட், அதுக்கு அடுத்த வாரம் தேர்ட் பார்ட்னு வாரத்துக்கு ஒரு படம் பார்ப்போம், சரிங்களா? சோ இந்த படத்தோட கதை என்னன்னா, 14th செஞ்சுரியில யூரோப்ல இருக்க டாலின்ன்ற ஒரு டவுன். அங்க மருத்துவராகவும் அதே சமயம் டிடெக்டிவாகவும் இருக்கக்கூடிய ஒரு ஆள். அவர் தாங்க ஹீரோ. டாலின்ல ஒரு கொலை நடக்குது. அதுவும் எப்படின்றீங்க, ஒருத்தவனோட தலையை துண்டா வெட்டி வெட்டின தலையோட வாய்க்குள்ள நாணயங்களை சொருகி வச்சிருக்காங்க. யார் இந்த கொலையை பண்ணது, எதுக்காக பண்ணாங்கன்ற ஐடியா சுத்தமா இல்ல. ஹீரோ அதை தேடி போறப்போ போற இடமெல்லாம் ஒரு க்ளூ. அதை சால்வ் பண்ணா பல ட்விஸ்ட். போக போக சந்தேகம் எல்லார் மேலயும் திரும்புது. இருந்தும் கிடைச்ச க்ளூவை வச்சு யார் அந்த கொலையாளி, எதுக்காக இந்த கொலையை பண்ணாங்கன்றத ஹீரோ கண்டுபிடிச்சு மாஸ் காட்டினாரா இல்லையா அப்படின்ற செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி தாங்க படம். வாங்கலாம், யார் இந்த டாலின் தீவிரவாதி, படத்துக்குள்ள போய் பாத்துருவோம். அதுக்கு முன்னால நம்ம ஆளுங்க எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். பொங்கல்னு சொன்னதோட படத்தை ஓபன் பண்ணா 14th செஞ்சுரியில கதை ஆரம்பிக்குது. டாலின்ன்ற டவுனுக்கு கடல் வழியா ஒரு பெரிய கப்பல்ல கிளிங்கன்ஸ்டைன்ன்ற ஒரு அரசாங்க வீரன் ஆளுங்களோட வந்துட்டு இருக்க. இதே கப்பல்ல திருட்டு ரயில் ஏறி வர மாதிரி திருட்டு கப்பல் ஏறி ஒரு பொண்ணு வந்துட்டு இருக்கா. போட்ல இருக்க எல்லாரும் அவளை ஆம்பளை நினைச்சிட்டு இருக்காங்க. கெட்டப்போ அப்படிதான் போட்டிருக்கா. பட் உண்மையிலேயே அவ ஒரு பொண்ணு. அவ தாங்க படத்தோட ஹீரோயினும் கூட. இப்படி கிளிங்கன்ஸ்டைனோட கப்பல் டாலினை வந்து சேர்ந்ததும் இங்க படத்தோட டைட்டில போட்டு அந்த பக்கம் ஏற்கனவே டாலின்ல இருக்க ஹீரோவை காட்டுறாங்க. நான் இன்ட்ரோடக்ஷன்லயே சொன்ன மாதிரி ஹீரோ ஒரு மருத்துவர். இந்த டவுன்லயே ஹீரோ ஒருத்தவர் மட்டும்தான் மருத்துவர். ஹீரோவோட அப்பாவும் ஒரு மருத்துவர். அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட மருந்து புக்கை வச்சு ஹீரோவும் மருத்துவரா பழப்போட்ட ஆரம்பிச்சிட்டாரு. சோ இப்ப ஹீரோ அவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்கிட்ட பேசிட்டு இருக்கப்போ சடனா ரொம்ப பதட்டமா இங்க வந்த டவுனோட ஷெரீஃப், ஏம்பா ஹீரோ, ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுப்பா. இந்த நிமிஷத்துல இருந்து நீ இந்த டவுனோட மருத்துவர் மட்டும் இல்ல, டெபுட்டி ஷெரீஃபும் கூட. உடனே என் கூட வாயேன், கமாண்டர் நம்ம 2 பேரையும் வர சொல்லிருக்காரு அப்படின்னு அவசரமா ஹீரோவை கூட்டிட்டு போக ஹீரோவுக்கு ஒன்னும் புரியல. என்னடா திண்ணையில கடந்தவனுக்கு திட்டுக்குன்னு இப்படி ஒரு பதவியா, எதை வச்சுங்க எனக்கு இந்த போஸ்டிங் கொடுத்தீங்கன்னு ஹீரோ கேட்க, பாம்பின் கால் பாம்பறியாதாப்பா, இதுக்கு முன்னால உன் அப்பாவை கொலை பண்ண கொலைகாரனான ஒரு தொழுநோயாளியே நீ கண்டுபிடிச்சியே. இதுல இருந்தே உனக்கு டிடெக்டிவ் திறமை இருக்குன்னு நல்லா தெரியுதே. சோ நீ தான் என்னோட டெபுட்டி ஷெரீஃப். உன் திறமையை வச்சு எப்படியாச்சும் என்ன கமாண்டர் கிட்ட இருந்து காப்பாத்தி விட்டுருப்பா, காலை கில வாரி விட்டுறாத, அந்த ஆள் வச்சு செஞ்சிருவான் அப்படின்னு ஷெரீஃப் புலம்பிட்டு இருக்க. நம்ம இன்ட்ரோலயே திருட்டு கப்பல் ஏறி வந்த ஹீரோயினை பார்த்தோம்ல, அவ என்ன நினைச்சாலும் ஷெரீஃப் கூட போற ஹீரோவையே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோவும் ஷெரீஃபும் கமாண்டரோட கோட்டைக்குள்ள நுழையிறாங்க. இவங்க உள்ள போறப்போ அங்க ஒரு லேடியை கட்டி வச்சு அவ யாரையோ கொலை பண்ணிட்டான்னு அடிச்சு தோலை உரிக்கிறாங்க. ஆனா நான் யாரையும் கொலை பண்ணலன்னு அந்த பொண்ணு கதறுன்னு கதறா. ஒரு வழியா 2 பேரும் கமாண்டரை பாத்துட்டாங்களா. கமாண்டர் ஷெரீஃபை மட்டும் தான் தனியா வர சொல்லிருப்பாரு. ஷெரீஃப் புதுசா ஹீரோவை கூட்டிட்டு போனதும், யாரா அவன், நல்லா காலையில முளைச்ச காளான் மாதிரி தம்மா தூண்டு குழந்தையா இருக்கான், இவனதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தான்னு கமாண்டர் ஷெரீஃப் கிட்ட கேட்டதும், சார், கடுகு சிறுசா இருந்தாலும் காரம் கடுசா இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பையனோட உருவத்தை பார்த்து எடை போடாதீங்க சார், பயங்கர டேலண்ட் உள்ள பையன், நீங்களே போக போக பாப்பீங்க பாருங்களேன் இப்படின்னு ஷெரீஃப் கமாண்டரை சமாதானப்படுத்தி கமாண்டர் கூட்டிட்டு போற ரூமுக்குள்ள ஷெரீஃபும் ஹீரோவும் போய் பார்த்தா அங்க உடம்புல தலையே இல்லாத நிலைமையில ஒரு டெட் பாடி இருக்கு. தலை எங்கேயும் காணாமலாம் போல, தலையை தனியா வெட்டி பக்கத்துல இருக்க செவுத்துல தான் மாட்டி வச்சிருக்காங்க. அதோட இங்க பணமா கிடக்கிறது நேத்து இந்த டவுனுக்கு கப்பல்ல வந்து இறங்கின கிளிங்கன்ஸ்டைன். பாடியை ஃபர்ஸ்ட் வேலைக்காரி தான் கண்டுபிடிச்சிருக்கா. அதனாலதான் அவளை கொலைகாரின்னு முடிவு பண்ணி வெளியே கட்டி வச்சு தோலை உரிச்சிட்டு இருக்காங்க. சோ டெட் பாடி கிட்ட போன ஹீரோ உடம்புல இருந்து வெளியே வந்திருக்க ரத்தத்தை வச்சு கொலை நேத்து நைட்டு தான் நடந்திருக்குன்றத கண்டுபிடிச்சிடுறாரு. 2வது, கழுத்து வெட்டப்பட்ட இடத்த பார்த்தா ஒரே வெட்டுல தலை துண்டா போயிருக்குன்றது கிளியரா தெரியுது. அப்புறம் செவுத்துல தலையை மாட்டி வச்சிருக்காங்கல்ல, அது கிட்ட போன ஹீரோ வாய்க்குள்ள என்னமோ இருக்கேன்னு வாய்க்குள்ள கைய விட்டா உள்ள சில நாணயங்கள் இருக்கு. கொலைகாரன் தானே வாய்க்குள்ள சொருகி வச்சிருக்கணும். ஆனா அது எதுவுமே இந்த ஊர் நாணயங்கள் இல்ல. கிளிங்கன்ஸ்டைன் கோட்லாண்ட் ஒரு ஊர்ல இருந்து வந்திருப்பான். நாணயங்கள் கோட்லாண்ட் ஊரோடது. அதை பாத்துக்கிட்டே எதர்ச்சியா ஹீரோ டெட் பாடி பக்கம் திரும்புறப்போ, கிளிங்கன்ஸ்டைன் ஒரு அரசாங்க வீரன் தானே. இன்னும் தெளிவா சொல்லணும்னா கடற்கொள்ளையர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்கள கண்டுபிடிச்சு அவங்கள கொத்தா கொலை பண்ற வேலையை தான் இதுவரைக்கும் கிளிங்கன்ஸ்டைன் பாத்துட்டு இருந்திருக்கான். சோ அவன் ஒரு வீரன்றதுனால எப்பவுமே அவங்கிட்ட கத்தி இருக்கணும்ல. ஆனா இப்ப அவனோட உரைய பார்த்தா உள்ள கத்திய காணோம். இதை நோட் பண்ண ஹீரோ படார்னு பக்கத்துல இருந்து ஷெரீஃபோட கத்தியை உருவிட்டு குடுன்னு இங்க இருந்து வெளியே ஓடுறாருங்க. 2 காட்ஸ் ஹீரோவை துரத்துறாங்க. ஹீரோ போற வழியிலையும் ஹீரோவுக்கு எதிரில காட்ஸ் வராங்க. அவங்களுக்கு எல்லாம் தண்ணி காட்டிட்டு ஹீரோ கத்தியோட வெளியே வந்து நிக்கிறாரு. ஹீரோவோட ஆக்டிவிட்டியை பார்க்கும் போதே நமக்கு ஒண்ணு தெளிவா புரியுது. கொலைகாரன் கிளிங்கன்ஸ்டைனை கொலை பண்ணிட்டு எப்படி தப்பிச்சிருப்பான்றதான் ஹீரோ பிராக்டிகலா செஞ்சு பார்த்துட்டு இருக்காரு. கொலைகாரன் கத்தியோட இங்க வந்து நின்னுட்டான். கத்தியோட அவனால கோட்டையை விட்டு வெளியே போக முடியாது. சோ என்ன பண்றதுன்னு கொலைகாரன் சுத்தி முத்தி தேடுறப்போ பக்கத்துல குதிரைங்களோட சாணியெல்லாம் கொட்டி வச்ச ஒரு பெரிய இடம் இருக்கு. அங்கதான் அவன் கத்தியை மறைச்சு வச்சிருப்பான்னு ஹீரோ கையில இருக்க கத்தியை
வெளியே போயிட்டு சாணிக்குள்ள சொருனதும் பின்னால வந்த கமாண்டரும் அவரோட ஆளுங்களும் ஹீரோ தப்பிச்சோட பார்த்தான்னு ஹீரோவை அரெஸ்ட் பண்ண போறாங்க. இருங்க பாய், என்னன்னே தெரியாம அதுக்குள்ள அவசரப்படுறீங்களே, நான் எடுத்துட்டு வந்த கத்தி இந்த சாணிக்குள்ளதான் இருக்கு ஷெரீஃப், அதை எடுங்கன்னு ஹீரோ சொல்ல ஷெரீஃப் சாணிக்குள்ள கைய விட்டா வெளியே வருது அவரோட கத்தி இல்ல, கிளிங்கன்ஸ்டைனோட கத்தி. அதுக்கு பக்கத்திலேயே தான் ஹீரோ சொருன ஷெரீஃபோட கத்தியும் இருக்கு. அப்போ கொலகாரம் இப்படிதான் பண்ணிருப்பான்னு ஹீரோ கெஸ் பண்ணது 100% கரெக்ட். இதுலயே ஹீரோவோட திறமையை புரிஞ்சுக்கிட்ட கமாண்டர் அடுத்த நேத்து நைட்டு இங்க என்ன நடந்ததுன்றத ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலா கிளிங்கன்ஸ்டைன் வேற ஒரு ஊருக்கு அந்த ஊரோட ராஜாவை மீட் பண்றதுக்கு போயிட்டு இருந்திருக்கான். போற வழியில தான் இந்த ஊருக்கு வந்திருக்கான்னு கமாண்டர் சொல்ல ஹீரோவுக்கு இதுல ஒண்ணு இடிக்குது. நீங்க சொல்ற ஊருக்கு டைரக்டாகவே போயிருக்கலாமே, இப்படி சுத்திட்டு போகணுன்ற அவசியமே இல்லையே, ஏன் அப்படி பண்ணான்னு ஹீரோ கேட்டா கமாண்டர் கிட்ட பதில் இல்ல. அவன் எப்படியோ வந்துட்டான்பா, அதை விடு, இது வரைக்கும் அவன் பண்ண கொலையை பத்தி எல்லாம் கன்ஃபஸ் பண்ணி பாவ மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னான். சோ இந்த ஊர் சர்ச்சோட பெரிய ஃபாதர், அவரோட அசிஸ்டன்ட், இவங்க 2 பேரும் வந்து கிளிங்கன்ஸ்டைனை மீட் பண்ணாங்க. இவங்க கூடவே முதுகுல கூன் விழுந்த ஒரு துறவி இருப்பாருல்ல, அதான் இருக்கவங்கள்ட்ட இருந்து பணம் சாப்பாடெல்லாம் வாங்கி இல்லாதவங்களுக்கு கொடுப்பாரு, அவரும் டொனேஷன் வாங்குறதுக்காக வந்திருந்தாரு. அப்புறம் முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேனே, இவங்களுக்கு முன்னால இந்த ஊரோட தங்க வியாபாரி ஒருத்தவன் வந்தான். கிளிங்கன்ஸ்டைன் அவங்கிட்ட இருந்து ஒரு செயினையும் வாங்கினான். அந்த செயினும் மிஸ்ஸிங். சோ நீ என்ன பண்ற, செயினையும் கண்டுபிடிக்கிற, கூடவே கிளிங்கன்ஸ்டைனை கொலை பண்ண கொலையாளியையும் கண்டுபிடிக்கிற. இல்லனா ஓண்டப்பா டான்ஸ் ஆடிட்டோம்னு மிரட்டின கமாண்டர் வேலைக்காரி தான் கொலைகாரின்னு அவளை தப்பா புடிச்சு வச்சிருந்தாருல்ல, அவளை ரிலீஸ் பண்ண யோ பரிசா வாங்கின அரிசி மூட்டை நல்லா இருக்கியா அவன் நியாயம், எவனோ கொலை பண்ணிட்டு போவானா, அவனை கண்டுபிடிக்கலன்னா நீ எனக்கு தானே கொடுப்பியா. எல்லாம் விதின்னு காண்டான ஹீரோ கோட்டையை விட்டு வெளியே வந்து தங்க வியாபாரியை பாக்குறதுக்கு போயிட்டு இருக்காரு. இன்னமும் ஹீரோயின் ஹீரோவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் இருக்கா. இதை கவனிக்காம தங்க வியாபாரியோட வீட்டு வாசலுக்கு ஹீரோ போறப்போ தங்க வியாபாரிக்கு ஒரு பொண்ணு இருக்கா. அவளை பிளாக் ஹெட்ன்ற ஒரு கூட்டத்தோட தலைவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்னு தங்க வியாபாரி முடிவு எடுத்திருக்காரு. சோ பிளாக் ஹெட் அவன் கட்டிக்கு போற பொண்ணுக்கு ஒரு ஆரஞ்சு பழத்தை கிஃப்டா எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். ஆனா அந்த பொண்ணு தான் வாங்கிக்கல. இதெல்லாம் பக்கத்திலே இருந்து பார்த்துட்டு அப்புறம் வீட்டுக்குள்ள போய் தங்க வியாபாரி கிட்ட என்கொயரி பண்ணலாம்னு ஹீரோ முயற்சி பண்ணா அதுக்கு முன்னாலேயே அந்த ஆள் கொதின்னு கொதிக்கிறாரு. ஏன்னா நேத்து கோட்டைக்கு தங்கத்தை விற்கிறதுக்கு போனார் இல்ல, இவர் எடுத்துட்டு போன தங்கத்துக்கு கிளிங்கன்ஸ்டைன் சரியான காசு கொடுக்காம கடமைக்குன்னு 2-3 நாணயத்தை தூக்கி மூஞ்சில வீசிட்டு கோல்ட் செயினை வலுக்கட்டாயமா புடிங்கி வச்சிருந்திருக்கான். இந்த கோவத்துல தங்க வியாபாரியோ இல்ல அவரோட வேலைக்காரனோ கொலை பண்ணிருப்பாங்கன்னு ஹீரோ யோசிச்சாலும் அதுக்கு சாத்தியக்கூறே இல்ல. இந்நேரம் பார்த்து தங்க வியாபாரி கிட்ட வந்து அவரோட பொண்ணு, நைனா என்ன கட்டிக்க போற பிளாக் ஹெட் இருக்காருல்ல, என்ன அவுட்டிங் கூப்பிட்டாரு நைனா, நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே போறா. ஆனா அடுத்த சீன்லயே ஹீரோவுக்கு ஒரு ட்விஸ்ட். பிளாக் ஹெட்டை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு தானே வியாபாரியோட பொண்ணு வெளியே போனா. ஆனா பிளாக் ஹெட்டை மீட் பண்ணாம ஓப்பனிங்ல ஹீரோவோட ஃப்ரெண்டுன்னு ஒருத்தவனை பாத்துருந்தோமே, நடு ரோட்ல அவன் கூட நின்னு கொஞ்சி கொலாவிட்டு இருக்கா. இதை ஹீரோவும் ஒளிஞ்சு நின்னு பாக்குறாரு. அதே இடத்துல ஹீரோயினும் இருக்கா, ஹீரோவுக்கு தெரியாம. இதே டைம் மக்கள் முன்னிலையில கோட்டையில ஒரு கொலை நடந்திருக்கு. அதோட கோட்டையில இருந்து ஒரு கோல்டு செயினையும் யாரோ திருடி இருக்காங்க. இது சம்பந்தப்பட்ட தகவல் யாருக்காவது தெரிஞ்சா உடனே கோட்டையில கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இத கேட்டதுமே தங்க வியாபாரியோட பொண்ணுக்கும் சரி, அவ கூட பேசிட்டு இருக்க ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கும் சரி ஒரே பதட்டம். குசுகுசுன்னு ஏதோ பேசிக்கிறாங்க. தூரத்துல இருந்ததுனால என்ன பேசிக்கிறாங்கன்னு ஹீரோவுக்கு சரியா தெரியல. என்னவா இருக்கும்னு யோசிச்சுக்கிட்டு ஹீரோ வீட்டுக்கு போயிட்டு இருக்க, இது வரைக்கும் ஹீரோவை ஃபாலோ மட்டுமே பண்ணிட்டு இருந்த ஹீரோயின் இப்போ டைரக்டா ஹீரோ கிட்ட போய் பேசிடுறா. ஏன் அவ இவ்வளவு நேரமா ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தானா, ஊர்ல இருக்கிறதுலயே ஹீரோ மட்டும் தானே ஒரே ஒரு மருத்துவர், ஹீரோ கிட்ட அசிஸ்டண்டா சேரணும்ன்றதுதான் இவளோட எண்ணம். இத பத்தி பேசிக்கிட்டே 2 பேரும் ஹீரோவோட வீட்டுக்கும் போயிடுறாங்க. இருக்கிற நிலைமையில அசிஸ்டன்ட் வேணுமா வேணாமான்னு யோசிக்கிற நிலைமையில எல்லாம் ஹீரோ இல்ல. எனக்கு அதை விட முக்கியமான வேலை இருக்குமா, இப்ப போ, அப்புறமா பாப்போம்னு ஹீரோயின் கிட்ட சொன்னா, எனக்கு தெரியுங்க, மார்க்கெட்ல அந்த பொண்ணும் பையனும் பேசிட்டு இருந்தாங்களே, அது என்னன்னு தெரிஞ்சுக்கதானே நீங்க ஆர்வமா இருக்கீங்க. அவங்க பேசினதை நானும் பக்கத்துலயே நின்னு கேட்டேன். அதுல பையன் வா உடனே உன் அப்பா கிட்ட போலான்னு சொன்னான். பதிலுக்கு பொண்ணு அதெல்லாம் வேணாம், நீ எடுத்ததை எடுத்த இடத்துலயே வச்சிருன்னு சொன்னதா. அவங்க பேசிக்கிட்டதை ஹீரோயின் சொன்னதும் ஹீரோ ஆடி போயிடுறாரு. சரிமா, நீ பண்ண இந்த ஹெல்ப்புக்காக ஒரு நாள் நைட்டு இங்க தங்கிக்கோ, நாளைக்கு என்ன பண்ணலாம்னு பாப்போம்னு உடனுக்குடன் ஒரு டவுட்ல தான் ஹீரோ கோட்டைக்கு மறுபடியும் யாருக்கும் தெரியாம போறாரு. அங்க அக்கா மக்கா அங்க என்னடானா ஹீரோ நினைச்ச மாதிரியே ஹீரோவோட ஃப்ரெண்டு தான் கோல்ட் செயினை திருடி இருக்கான். திருடின செயினை மறுபடியும் கோட்டைக்குள்ள எடுத்துட்டு வந்து வைக்கிறான். அட கலர் கருவாடு, நீ தான் அந்த செயினை திருடினியாடா, திருடினதான் திருடின, அதை ஏன்டா திரும்ப இங்க எடுத்துட்டு வந்த, முதல்ல வாடா யாரும் பாக்கிறதுக்கு மேல வெளியே போவோம் அப்படின்னு ஹீரோ ஃப்ரெண்ட கூப்பிடுறதுக்குள்ளேயே கமாண்டரோட ஆளுங்க இங்க வந்து ஃப்ரெண்ட புடிச்சிடுறாங்க. ஹீரோவும் படிச்சு சொல்றாரு, ஏங்க அந்த பையன் செயினை திருடினது என்னவோ உண்மைதாங்க, ஆனா அவன் கொலைலாம் பண்ணிருக்க மாட்டாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க, கிளிங்கன்ஸ்டனோட பாடியில ஒரே வெட்டுல அவன் தலைய துண்டு ஆகியிருக்காங்க. அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்கான ஏற்கனவே கொலை பண்ணி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ஆளுங்களால மட்டும்தான் அதை பண்ண முடியும். இவனே துக்கடா பையன், இவனால எப்படி அதை முடியும்? அதை மீறி செயினை திருடுறதுக்கு இவன் கிளிங்கன்ஸ்டைனை கொலை பண்ணணும்ன்ற தேவையே இல்ல. சோ இவன் கொலைகாரன் இல்லங்கன்னு ஹீரோ எவ்வளவோ சொன்னாலும், சரிப்பா நீ சொல்றத நான் ஒத்துக்கிறேன், ஆனா உண்மையான கொலைகாரனை நீ இன்னும் என் கண்ணு முன்னால கொண்டு வந்து நிறுத்தலையே, நிறுத்திட்டு இவனை கூறிட்டு போ, அது வரைக்கும் இவன் என் கூட தான் இருப்பான்ட்டு கமாண்டர்
ஃப்ரெண்ட ஒரு கேஜ்ல போட்டு அடைச்சு வச்சிடறான். என்னடா இப்படி ஆயிப்போச்சேன்னு ஹீரோ வீட்டுக்கு போனா உள்ள நுழைஞ்சதும் இது நம்மளோட வீடுதானான்ற சந்தேகமே ஹீரோவுக்கு வந்துருது. தலைக்கேத்த ஒரு பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டாலே வீடு பொலிவாதானே இருக்கும். அப்படி வீட்டுல விட்டுட்டு போன ஹீரோயின் வீட்டுல விளக்கெல்லாம் ஏத்தி டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி வீட்டோட அமைப்பையே மாத்திட்டா. பத்தாக்குறைக்கு மருந்து கேட்டு வந்தவங்களோட ஆர்டர் வாங்கி ஹீரோவோட ரெசிபி புக்கை வச்சு இவளே அந்த மருந்தை ரெடியும் பண்ணிட்டா. ஓகே, அப்ப இப்படி ஒரு அசிஸ்டன்ட் நம்ம கூட இருக்கிறதுல தப்பு இல்ல அப்படின்னு ஹீரோயின் இங்கேயே இருக்கிறதுக்கு ஹீரோ ஓகே சொல்ல, அது சரிங்க, இப்போதைக்கு நீங்க தான் ஒரே ஒரு மருத்துவர், நான் உங்கள்ட்ட அசிஸ்டண்டா சேரலான்னு வந்தேன். உங்களுக்கு ஒரு மாஸ்டர் இருந்திருப்பாருல்ல, அவர் யாரு, அவர் இப்போ எங்கன்னு ஹீரோயின் கேட்டதும் அது வேற யாரும் இல்லம்மா, என்னோட அப்பா தான். ஏதோ ஒரு 7 நாட்டு சனி சும்மா இல்லாம ஒரு தொழுநோயாளி கிட்ட போய் சொல்லியிருக்கான், உன் தொழுநோய் குணமாகணும்னா ஒரு மருத்துவரை கொலை பண்ணி அவரோட உடம்புல இருக்க ரத்தத்தெல்லாம் உன் உடம்புல எடுத்து பூசிக்கிட்டா தொழுநோய் சரியாயிடும்னு. அதை கேட்டு தொழுநோயாளி எங்க அப்பாவை கொலையே பண்ணிட்டாமா அப்படின்னு சோகமான கதையை சிம்பிளா சொல்லிட்டு ஹீரோ தூங்க போயிடுறாரு. தூக்கத்துல அங்க கேஜ்ல அடப்பட்டிருக்கான்ல ஹீரோவோட ஃப்ரெண்ட், அவன் கேஜ்ல இருந்து தப்பிச்சு நடந்தே வந்து ஹீரோ வீட்டு கதவை தட்டுற மாதிரி ஹீரோவுக்கு ஒரு கனவு. பட் உண்மையாவே வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. திறந்து பார்த்தா வெளியே நிக்கிறது தங்க வியாபாரியோட பொண்ணு. உள்ள வந்து ஹீரோ கிட்ட ஓன்னு ஒப்பாரி வைக்கிறா. இவளும் அந்த பையனும் லவ் பண்றாங்க. நேத்து தங்க வியாபாரி கோட்டைக்கு போய் லிங்கன்ஸ்டைன் அவர்கிட்ட இருந்து செயினை புடிங்கிட்டதும் அதை இந்த பொண்ணு ஹீரோவோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிருக்கா. இவங்க 2 பேரும் காதலிக்கிறதெல்லாம் தங்க வியாபாரிக்கு தெரியாது. அவர் தான் பிளாக் ஹெட் கூட நிச்சயம் பேசி முடிக்க போறாரே. சோ நீ இந்த டைம்ல அவர் பறி கொடுத்த செயினை கோட்டையில இருந்து எடுத்துட்டு வந்து திரும்ப அவர்கிட்டயே கொடுத்துட்டேன்னு வையன், இதையே சாக்கா வச்சு நீ நானும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு இவ கொடுத்த ஐடியாவை வச்சுதான் அவன் கோட்டைக்கு போய் செயினை திருடி இருக்கான். பட் மக்கள் முன்னிலையில செயினை திருடினதோட மட்டும் இல்லாம ஒரு கொலையும் நடந்திருக்குன்னு சொன்னாங்கல்ல. எங்க இவன் தான் செயினை திருடினான்னு சொல்லி இவனை கொலகாரன்னு சொல்லிட போறாங்கன்ற பயத்துல மறுபடியும் செயினை போய் வைக்க சொல்லிருக்கா. அந்த டைம் தான் பண்ணாட மாட்டிக்கிச்சு. அவனை காப்பாத்த சொல்லி வியாபாரியோட பொண்ணு அழுவுறா. சரி இரு, ஏதாச்சும் பண்ணுவோம் அப்படின்னு அவளுக்கு நம்பிக்கை கொடுத்து அனுப்பின ஹீரோ இதுக்கு மறுநாள் லிங்கன்ஸ்டைன் கொலை பண்ணப்பட்டிருந்த அன்னைக்கு அவனுக்கு பாவ மன்னிப்பு கொடுக்கறதுக்கு பெரிய ஃபாதரும் அசிஸ்டன்ட் ஃபாதரும் போயிருந்தாங்கல்ல. சோ அவங்கள விசாரிக்க சர்ச்சுக்கு போன ஹீரோ அசிஸ்டன்ட் ஃபாதரை மீட் பண்ண அவரும் சொல்றாரு, ஆமாண்டா நானும் பெரிய ஃபாதரும் அங்க போனோம், ஆனா நான் உள்ள போல, என்ன ரூமுக்கு வெளியவே நிக்க வச்சுட்டு பெரிய ஃபாதர் மட்டும் தான் கிளிங்கன்ஸ்டைனோட ரூமுக்குள்ள போனாரு. அதோட கூன் விழுந்த துறவியும் வந்திருந்தாரு டொனேஷன் வாங்குறதுக்கு. அவருக்கு கிளிங்கன்ஸ்டைன் கோட்லாண்ட் ஊரை சேர்ந்த நாணயங்களை 3 நாள் கொடுத்தான் அப்படின்னு சொல்லி பெரிய ஃபாதர் இருக்க இடத்துக்கு ஹீரோவை கூட்டிட்டு போனா அங்க பெரிய ஃபாதரும் கூன் விழுந்த துறவியும் உட்காந்து செஸ் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஹீரோ எதுக்காக போயிருக்காருன்னு சொன்னதும் பெரிய ஃபாதர் அந்த துறவியை வெளியே அனுப்ப கிளிங்கன்ஸ்டைன் எதுக்காக உங்களை கூப்பிட்டு அமிச்சான், அவன் உங்கள்ட்ட என்ன சொன்னான்னு ஹீரோ விசாரிச்சா பெரிய ஃபாதர் ஓப்பனா எதையும் சொல்லல. இவரால பேசவும் முடியல, உடம்பு சரியில்லை. இன்டைரக்டா ஒன்னே ஒண்ண மட்டும் சொல்றாரு, கிளிங்கன்ஸ்டைனுக்கு எது தேவையில்லையோ தேவையில்லாத விஷயத்த தேவைன்னு என்கிட்ட கேட்டான்பா அப்படின்னு பெரிய ஃபாதர் சொன்னதுல ஹீரோவுக்கு மண்டை காயுது. தேவையில்லாத விஷயமா, தேவையில்லாத எதை தேவைன்னு கிளிங்கன்ஸ்டைன் கேட்டிருப்பான் அப்படின்ற குழப்பத்தோடயே மறுபடியும் அசிஸ்டன்ட் ஃபாதர் கிட்ட, ஏங்க நீங்க கதவுக்கு பின்னாலே நின்றிருந்தாலும் உள்ள அவங்க பேசினது 1-2வது உங்களுக்கு கேட்டிருக்கும்ல, கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்களேன், அவங்க பேசினது எதுவாவது உங்களுக்கு கேட்டுச்சா, அப்படி இருந்தா என்கிட்ட சொல்லுங்கன்னு ஹீரோ கேட்க அசிஸ்டன்ட் ஃபாதரும் மூளைய போட்டு புழிஞ்சு யோசிச்சு, இப்பதான்ப்பா ஞாபகம் வருது, இந்த நீண்ட கால நீரியான இருக்கால கிளிங்கன்ஸ்டைன், அவன் பெரிய ஃபாதர் கிட்ட அவனுக்கு டாலினோட கைதி வேணும்னு டிமாண்ட் பண்ணான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பிரேயருக்கான பெல் அடிச்சிடுது. சோ அசிஸ்டன்ட் ஃபாதர் போயிடுறாரு. இது ஹீரோவுக்கு இன்னும் கன்ஃபியூஸ் ஆயிடுது. கிளிங்கன்ஸ்டைன் டாலினோட கைதி வேணும்னு கேட்டிருக்கான், அவனுக்கு கைதி வேணும்னா கமாண்டர் கிட்ட தானே கேட்கணும், கைதியை பத்தி பெரிய ஃபாதர் கிட்ட கேட்டு என்ன ஆக போகுது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால பெரிய ஃபாதர் கூட உட்காந்து செஸ் விளையாண்டுட்டு இருந்தாருல்ல ஒரு கூன் விழுந்த துறவி, அவர் கையில ஒரு பாக்ஸோட அங்கிருந்து நடந்து போறத பார்த்த ஹீரோ அவருக்கு பின்னாலேயே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு கையில வச்சிருந்த பாக்ஸ ஒரு இடத்துல வச்சுட்டு அவர் கிளம்புனதும் ஹீரோ அந்த பாக்ஸ ஓபன் பண்ணி பாக்குறாரு. உள்ள கோட்லாண்ட் ஊரை சேர்ந்த ஒரு காயின் இருக்கு. அதான் கிளிங்கன்ஸ்டைன் டொனேஷனா சில பல காயின் கொடுத்தான்ல, அதுல ஒரு காயினா இருக்கும். ஹீரோ அதை எடுத்து வச்சுக்க திடீர்னு காதை பொலக்குற மாதிரி சர்ச்சில் ஒரு சவுண்டு. என்னடான்னு ஜன்னல் வழியா ஹீரோ எட்டி பார்த்தா சர்ச்சில் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடந்துட்டு இருந்தது. அதுல ஏதோ ஃபால்ட் ஆகி சர்ச்சோட ஒரு செவுரு இடிஞ்சு விழுந்துருச்சு. உடஞ்சு விழுந்த சர்ச்சு சவுத்துக்குள்ள இருந்து சங்கிலியால கட்டப்பட்ட ஏதோ ஒரு பொருளும் கூடவே சேர்ந்து விழுந்திருக்கு. என்ன பொருள்னு ஹீரோவுக்கு சரியா தெரியல. பட் அதை கையில எடுத்த மேஸ்திரி யாருக்கிட்டையும் கொடுக்காம ரகசியமா சட்டைக்குள்ள மறைச்சு வச்சுக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறான். ஆனா ஹீரோ பாத்துட்டாரே, விட்டுருவாரா? மேஸ்திரிய மடக்கி டேய் நில்லுடா, கையில என்னடா வச்சிருக்கன்னு கேட்டா அவன் பின்னங்கால் பொடனில் அடிக்க அங்க இருந்து ஓடுறான், தப்பிச்சிடறான். ஹீரோவால அவனை பிடிக்க முடியல. அப்ப வழியில பிளாக் ஹெட்ட மீட் பண்றாரு. ஏம்பா கொஞ்ச நேரத்துக்கு முன்னால பயங்கரமா ஒரு சவுண்ட் கேட்டுச்சு, என்ன சவுண்ட் பாது அப்படின்னு பிளாக் ஹெட் ஷாக் ஆக சர்ச்சு செவுரு ஒண்ணு உடஞ்சு விழுந்துருச்சுங்க, அதான் அந்த சவுண்டுன்னு ஹீரோ சொல்ல, என்னப்பா நடக்குது இந்த உலகத்துல, கோட்டைக்குள்ளேயே பூந்து எவனோ கொலை பண்றான், சர்ச்சு செவுரு வேற உடஞ்சு விழுது, உலகம் அழிய போகுதுன்னு கடவுள் நமக்கு சொல்லாம சொல்றாரா? சீக்கிரம் கொலகாரனை புடிச்சு போடுங்கப்பா, வெளியே சுத்தவே பயமா இருக்கு. பேசாம இப்படி பண்ணி பாருங்களேன், கொலகாரனை பத்தின தகவல் கொடுக்கறவங்களுக்கு சன்மானம் கொடுக்கப்படும் ஒரு அறிவிப்பு விட்டீங்கன்னு வைங்களேன், நீ நான் போட்டி போட்டுக்கிட்டு தகவல் கொடுக்க வருவானுங்க, அது உங்களுக்கு ஈஸியா இருக்கும்ல அப்படின்னு பிளாக் ஹெட் ஒரு
ஐடியா கொடுத்ததும் நம்ம எதுக்கு சன்மானம் கொடுத்துக்கிட்டு, அதான் கொலகாரனே கிளிங்கன்ஸ்டைனோட வாயில கோட்லாண்டோட காயினை வச்சு சன்மானம் கொடுத்துட்டு போயிட்டானே, சோ அதெல்லாம் சரி வராதுங்க அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கப்போ இவங்க இருக்க இடத்துக்கு கீழே பெரிய ஃபாதரும் துறவியும் பேசிக்கிட்டே நடந்து போறாங்க. அவங்க நடந்து போறது பேசுறது எல்லாமே இவங்களுக்கு கேக்குது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால மேஸ்திரி செவுத்துல இருந்து கீழே விழுந்த எதையோ ஒன்னு எடுத்துக்கிட்டு ஓடனால அதை பத்தி தான் அவங்க பேசிக்கிறாங்க. தம்பி, அது ரொம்ப முக்கியமான பொருள் தம்பி, அதை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். நீ யாரு, எதுக்காக இங்க இருக்கன்னு உனக்கு தெரியும்ல, சோ ஆக வேண்டிய வேலையை பாரு அப்படின்னு பெரிய ஃபாதர் துறவி கிட்ட பேசிக்கிட்டே போறாரு. இது முடிஞ்ச அடுத்த சீன்ல கிளிங்கன்ஸ்டைன் பெரிய ஃபாதர் கிட்ட டாலினோட கைதி எனக்கு வேணும்னு டிமாண்ட் பண்ணா. சோ ஹீரோ ஷெரீஃப் கிட்ட நம்ம ஊர் ஜெயில எத்தனை கைதிங்க இருக்காங்கன்னு கேட்டா ஒரே ஒரு கைதி தான்பா இருக்கான், அதுவும் உங்க அப்பாவை கொலை பண்ணால தொழுநோயாளி அவன் தான், அவனை வச்சுக்கிட்டு கிளிங்கன்ஸ்டைன் என்ன பண்ண போறான் இப்படின்னு ஷெரீஃபுக்கு ஒண்ணு வழங்கல. அப்படியே ரெண்டு பேரும் ஜெயிலுக்குள்ள போய் பாதாள சிறையில் அடைச்சு வச்சிருக்க தொழுநோயாளியை மீட் பண்ணி உனக்கு கிளிங்கன்ஸ்டைன் யாரையாவது தெரியுமாடான்னு ஹீரோ கேட்டதும், வாடா மருத்துவரின் மகனே, நான் உன் அப்பாவை கொலை பண்ணியும் தைரியமா நீ என்ன பார்க்க வந்திருக்க. ஆமா, என்ன பேர் சொன்ன? கிளிங்கன்ஸ்டைனா? நல்லா தெரியுமே, அவர் தான் என்னோட குரு. நானும் அவரும் சேர்ந்து கோட்லாண்ட்ல எத்தனை கடற்கொள்ளையர்களை கத்தம் பண்ணிருக்கோம். ஆனாலும் அந்த கூட்டத்துல ஹெட்விக்ன்ற ஒரே ஒரு கடற்கொள்ளையர் மட்டும் கிளவரா எங்கள்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டான். பயவுள்ள இப்ப எங்க இருக்குன்னு தான் தெரியலன்னு தொழுநோயாளி ஒரு கதையை சொல்லிட்டு கண்ட மேனிக்கு கத்துறான். டேய், நல்லா மஃப்டியில சுத்துற மங்கி மாதிரி இருந்துகிட்டு ஏன்டா இப்படி கத்துற, தொண்டையில கத்திய விட்டு ஆட்டுருவான், கொஞ்ச நேரம் கம்முனுன்னு அவனை மிரட்டின ஷெரீஃப் ஹீரோவோட சேர்ந்து ஜெயில விட்டு வந்துடுறாரு. இன்னமும் ஹீரோவுக்கு கிளிங்கன்ஸ்டைன் டாலினோட கைதின்னு எதை கேட்டான்னு தெரியல. இதுக்கு நடுவுல வேலை பார்த்துட்டு இருந்த மேஸ்திரி சங்கிலியால கட்டப்பட்டு செவுத்துல இருந்து விழுந்த ஒரு பொருளை எடுத்துக்கிட்டு ஓடனால அது என்னன்னு பாப்போம்னு நைட் டைம்ல அவன் வீட்டை கண்டுபிடிச்சு ஹீரோ அவன் வீட்டுக்குள்ள போறாரு. மேஸ்திரி எடுத்துட்டு வந்த பொருள்ல இருக்க சங்கிலி அவுத்து உள்ள என்ன பொருள் இருக்குன்னு பாத்துட்டான் போல. சோ வீட்டு டேபிள்ல அந்த பொருள் இல்ல, ஆனா அதுக்கு மேல சுத்தி இருந்த பேப்பரும் அதுக்கு மேல கட்டப்பட்டிருந்த சங்கிலியும் இருக்கு. ஹீரோ பேப்பர் மட்டும் எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கிறாரு. அப்புறம் எங்கடா வீடு முழுக்க தேடியும் மேஸ்திரியை காணோமேன்னு பால்கனில நின்னு ஹீரோ வெளியே இருட்டுல பாத்துட்டு இருக்கப்போ சட்டார்னு ஹீரோவுக்கு பின்னால வந்த யாரோ ஒருத்தவங்க கைய வச்சு ஹீரோவை மேல இருந்து கீழே தள்ளி விட்டுறாங்க. கரெக்டா ஹீரோ கீழே விழுந்த இடத்துக்கு பக்கத்திலேயே தான் ஹீரோவை மாதிரியே கீழே விழுந்த மேஸ்திரியும் இருக்கான். ஆனா அவன் சாகலாம் இல்ல, ஹீரோவை மாதிரியே அவனையும் கீழே தள்ளி விட்டுருக்காங்க. அவன் அசைய முடியாம படுத்துட்டு இருக்கான். அவனை பாத்துக்கிட்டே ஹீரோ மயக்கமாக இன்னொரு பக்கம் பெரிய ஃபாதர் கிட்ட கூன் விழுந்த துறவி போனதும் என்னாச்சு ஆச்சு கண்டுபிடிச்சிங்களா இல்லையா அத அப்படின்னு பெரிய ஃபாதர் கேக்குறாரு. அது யார்கிட்ட இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டான் ஃபாதர், எடுக்கிறதுக்கு அவன் வீட்டுக்கு போனா ஹீரோ அங்க வந்துட்டான். பொருளை எடுக்காமலே வர வேண்டியதா போயிடுச்சு, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் நாளைக்கு அதை எடுத்துடுறேன் அப்படின்னு துறவியும் பெரிய ஃபாதரும் பேசிட்டு இருக்கிறத இருட்டுல ஒளிஞ்சு நின்று யாரோ ஒட்டி கேட்டுட்டு இருக்காங்க. இதோட இங்க சீனை கட் பண்ணா நேத்து நைட்டு மயக்கமான ஹீரோ இன்னைக்கு காலையில அவரோட வீட்டுல இருந்து கண்ண முழிக்கிறாரு. காயம்பட்ட இடத்துல மருந்து போட்டுட்டு இவருக்கு பக்கத்திலேயே தான் ஹீரோயினும் படுத்திருக்கா. ஏன்ச்சு நான் எப்படிமா இங்க வந்தேன்னு ஹீரோ கேட்க, நேத்து நைட்டு நீங்க வரலன்னு சொல்லி நான் முழிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு கூன் விழுந்த துறவிதான் அடிப்பட்டவங்களை வீட்டு வாசல்ல தூக்கிட்டு வந்து போட்டாரு. அவர் தான் அவங்களை குறிட்டு வந்தாருன்னு யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சைலண்டா தான் அவங்கள போட்டுட்டு போனாரு. நான் தான் முழிச்சிருந்தனே, சோ அவரை பாத்துட்டேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல அதுக்குள்ள ஷெரீஃப் வீட்டுக்கு வந்து அந்த ஆள் கொடுத்தாம பாருங்க ஒரு ட்விஸ்ட. நேத்து நைட்டு சாகாம மேல இருந்து கீழே விழுந்து அடிப்பட்டு அசைய முடியாம படுத்துட்டு இருந்தால மேஸ்திரி, அவனை யாரோ கொலை பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் கிளிங்கன்ஸ்டைனோட கொலை எப்படி நடந்துச்சோ அதே பேட்டர்ன்ல தலைய துண்டா கட் பண்ணி வீட்டு கதவுல தலைய மாட்டி வச்சிருக்காங்க. இவனோட வாய்க்குள்ளேயும் சில நாணயங்கள் இருக்கு. அப்ப கிளிங்கன்ஸ்டைனை கொலை பண்ண அதே ஆள் தானே இவனையும் கொலை பண்ணிருக்கணும் அப்படின்னு ஷெரீஃப் யோசிச்சா அதுதான் இல்ல. ட்விஸ்டுக்குள்ள ட்விஸ்ட் என்னன்னா கிளிங்கன்ஸ்டைனை அவனோட கத்தியாலேயே ஒரே வெட்டுல அவன் தலையை துண்டாக்கி கொலை பண்ணிருக்காங்க. பட் மேஸ்திரியவோ முதல்ல கத்தியால குத்தி கொலை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அவனோட தலையை வெட்டி எடுத்திருக்காங்க. ரெண்டாவது கிளிங்கன்ஸ்டைனோட வாய்க்குள்ள இருந்தது கோட்லாண்டுன்ற ஊரை சேர்ந்த நாணயங்கள், ஆனா மேஸ்திரியோட வாய்க்குள்ள இருக்கிறது இந்த ஊரை சேர்ந்த நாணயங்கள். அப்படின்னா கிளிங்கன்ஸ்டைனை கொலை பண்ணது வேற, மேஸ்திரியை கொலை பண்ண ஆள் வேற. பட் கிளிங்கன்ஸ்டைன் கொலை பண்ணப்பட்ட ஸ்டைல்லையே இந்த கொலையையும் பண்ணணும்னு செகண்ட் கில்லர் ட்ரை பண்ணிருக்கான். நேத்து நைட் அடிப்பட்ட ஹீரோவை கூன் விழுந்த துறவிதானே தூக்கிட்டு வந்து வீட்டு வாசல்ல போட்டாரு. சோ அவர் தான் மேஸ்திரியோட வீட்டுக்கு வந்து ஹீரோவையும் தள்ளி விட்டுருக்கணும், மேஸ்திரியையும் கொலை பண்ணிருக்கணும்னு ஷெரீஃப் சொல்ல, ஏங்க துறவி வீட்டுக்கு வந்து என்ன தள்ளி விட்டாருன்னு வேணா சொல்லுங்க, ஒத்துக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அவர் மேஸ்திரியை கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல. அப்படி கொலை பண்றவரா இருந்தா என்ன எதுக்கு தூக்கிட்டு வந்து என் வீட்டு வாசல்ல போடணும்? இதுல வேற என்னமோ இருக்குங்க, வாங்க அவர்கிட்டே கேட்போம்னு ஷெரீஃபும் ஹீரோவும் சர்ச்சுக்கு வந்தா அசிஸ்டன்ட் ஃபாதர் அல்லரி அடிச்சுக்கிட்டு ஹீரோ கிட்ட ஓடி வராரு. நல்ல சமயம் பார்த்து நீயே வந்தப்பா, வந்து இந்த கொடுமையை பாரு அப்படின்னு அசிஸ்டன்ட் ஃபாதர் ஹீரோவை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போக கூன் விழுந்த துறவி பாய்சன் கொடுக்கப்பட்டு கொலை பண்ணப்பட்டிருக்காரு. யாரோ அவர் குடிச்ச ட்ரிங்க்ல ஆர்சனிக்ன்ற பாய்சனை கலந்திருக்காங்க. இங்க ஒரு எதிர்பார்க்காத ட்விஸ்ட் என்ன தெரியுங்களா? இங்க இறந்து போய் கிடக்கிறது உண்மையாகவே துறவியே இல்ல. ஒரு சீன்ல தொழுநோயாளி ஹீரோ கிட்ட சொன்னானே, நானும் கிளிங்கன்ஸ்டைனும் சேர்ந்து நிறைய கடற்கொள்ளையர்களை கொலை பண்ணோம், அதுல ஹெட்விக்ன்ற ஒரே ஒரு ஆள் மட்டும் தப்பிச்சிட்டான்ட்டு அந்த ஹெட்விக் தாங்க இவன். டெட் பாடியில இருக்க தழும்புகளை வச்சுதான் இவன் கடல் கொள்ளையன்ன்றதையே ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு. உடம்புல சண்டை போட்டு காயப்பட்டதுக்கான
மார்க்ஸ். அப்புறம் கிளிங்கன்ஸ்டைனோட ஆளுங்க இவனை எரிக்கிறப்போ அதனால இடுப்புல ஏற்பட்ட தீக்காயம். கடைசியா அவனோட முதுகுல கூன் இருக்குல்ல, அது அவனுக்கு தண்டனை கொடுக்கறதுக்காக அவன் கழுத்தை கத்தியால வெட்டுறப்போ கத்தி மிஸ் ஆகி முதுகுல பட்டிருக்கு. மொத்தத்துல இவன் தான் கிளிங்கன்ஸ்டைன் கிட்ட இருந்து தப்பிச்ச ஹெட்விக். தன்னோட ஆளுங்களை துடிக்க கொலை பண்ணதுக்கு கிளிங்கன்ஸ்டைனை பழி வாங்குறதுக்காக டொனேஷன் வாங்குற மாதிரி போனவன் கிளிங்கன்ஸ்டைனோட கத்தியவே எடுத்து கிளிங்கன்ஸ்டைனோட தலைய துண்டா வெட்டிட்டு அசிஸ்டன்ட் ஃபாதர் சொன்னார் இல்ல, துறவி டொனேஷன் கேட்டு கிளிங்கன்ஸ்டைன்ட்ட வரப்போ அவன் ஊர் காசுல 3-4 நாணயத்தை கொடுத்தான்ட்டு அதையே திரும்ப வெட்டப்பட்ட தலையோட வாயில வச்சிருக்கான். இப்படிப்பட்ட ஒரு கிரிமினலுக்கு பெரிய ஃபாதர் அடைக்கலம் கொடுத்திருக்காருன்னா கிளிங்கன்ஸ்டைன் டாலினோட கைதி எனக்கு வேணும்னு டிமாண்ட் பண்ணான்ல, அதை இவனை வச்சு பாதுகாக்கிறதுக்காகத்தான் இருக்கணும். இதெல்லாம் பேசிட்டு அசிஸ்டன்ட் ஃபாதர், ஹீரோ, ஷெரீஃப் 3 பேரும் கும்பலா சேர்ந்து வெளியே நடந்து வரப்போ அங்க எவனோ ஒருத்தவன், என்ன துறவி அவருக்கு அவரே பாய்சன் வச்சு தற்கொலை பண்ணிட்டு இறந்துட்டாரா? நேத்து அவன் பண்ண தப்பெல்லாம் சர்ச்சில் வந்து கன்ஃபர்ஸ் பண்ணதை நானே பார்த்தேன். சோ கன்ஃபர்ஸ் பண்ணிட்டு அவன் தற்கொலை பண்ணிட்டான்ல அப்படின்னு அவன் இதைய வளர்னதும் ஹீரோ அசிஸ்டன்ட் ஃபாதர் கிட்ட கேக்குறாரு, யாருங்க இந்த ஓல்டு செஞ்சுரி ஓனா கன்ஃபெஷனை பத்தி எல்லாம் பேசுறான், இவன் பாவ மன்னிப்பு கொடுக்கறவனா என்ன அப்படின்னு ஹீரோ கேட்டதும், சாச்சா அதெல்லாம் இல்ல, சர்ச்சில் வேலை செய்யறவன் பொதுவா பெரிய ஃபாதர் தான் பாவ மன்னிப்பு கொடுப்பாரு, சர்ச்சுக்கு துறவி வரதா பாத்துருப்பான், அதை வச்சு சொல்றான்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் ஃபாதர் போக ஹீரோ அந்த உளறல்வாதியையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. அது எப்படிப்பா நேத்து சர்ச்சுக்கு கன்ஃபெஷன் கொடுக்க வந்தது இந்த துறவிதான்னு கரெக்டா சொல்ற அப்படின்னு ஹீரோ கேட்க, என்னங்க அவர் முதுகுல இருக்க கூட வச்சு பார்த்தா இருட்டுல போனா கூட அது அவர் தான் நமக்கு தெரியாதா, அதை வச்சுதான் சொல்றேன்னு உளறல்வாதி சொல்றான். எப்படியோ மெயின் மேட்டர் கிளிங்கன்ஸ்டைனை கொலை பண்ணது துறவி வேஷத்துல இருந்த ஹெட்விக் தான். பிளாக் ஹெட்னு ஒருத்தரை பாத்திருந்தோம்ல, இன்னைக்கு நைட் அவரோட தலைமையில அதிகாரிகள் எல்லாம் கூப்பிட்டு வச்சு ஒரு பியர் பார்ட்டி நடக்க போகுது. சோ அந்த பார்ட்டில வச்சு கமாண்டர் கிட்ட இந்த உண்மையை சொல்லிடுறதா. ஷெரீஃப் சொன்னதோட இங்க சீனை கட் பண்ணா நைட்டு பார்ட்டி நடக்குது. பார்ட்டிக்கு பல அதிகாரிகள் உட்பட பெரிய ஃபாதரும் வந்திருக்காரு. காலையில ஒரு உளறல்வாதி பேசிட்டு இருந்தான்ல, அவன் இப்ப நைட்டு சபையிலயும் ஆரம்பிச்சிடறான். அதுவும் அதே கதைய, நம்ம சர்ச்சில் ஒரு துறவி பாய்சன் சாப்பிட்டு இறந்து போயிருக்காரு, அந்த சாவை பத்தி ஏன் யாருமே பேச மாட்டீங்க? அவரை நேத்து சர்ச்சுக்கு பெரிய ஃபாதர் கிட்ட கன்ஃபர்ஸ் பண்ண வரப்போ நான் பார்த்தேன். கண்டிப்பா துறவி இதை கன்ஃபர்ஸ் பண்ணதான் வந்திருக்கணும். கிளிங்கன்ஸ்டைனை கொலை பண்ணது நான் தான், அடுத்து அந்த மேஸ்திரியையும் கழுத்தை வெட்டி கொலை பண்ணது நான் தான் அப்படின்றத கன்ஃபர்ஸ் பண்ணிட்டு 2 உயிரை எடுத்துட்டமேன்ற குற்ற உணர்ச்சி தாங்காம துறவி அவருக்கு அவரே பாய்சன் வச்சு இறந்து போயிட்டாரு இப்படின்னு அவன் வளர சபையே சலசலப்பாயிடுது. ஆனா இன்னொரு பக்கம் பெரிய ஃபாதர் அடிச்சு சொல்றாரு, யாரு துறவியா, அவளாம் என்கிட்ட கன்ஃபர்ஸ் பண்ண வரவே இல்லையே அப்படின்னு. இவருக்கு உடம்பு சரியில்லைல்ல, சோ சொல்ல முடியாம ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்கப்போ இங்க ஒரு பட்டா ட்விஸ்ட். சடனா பெரிய ஃபாதர் வாந்தி எடுத்து சாக போறாரு. அப்ப கூட கூட்டத்துல இருக்க யாரையோ பார்த்து நீதான் பாய்சன் வச்சியா அப்படின்னு சொல்லிட்டு கழுத்துல இருக்க லாக்கெட் அவுத்து கொஞ்சம் தூரம் தள்ளி தூக்கி போட்டுட்டு அசிஸ்டன்ட் ஃபாதரோட ட்ரெஸ் புடிச்சுக்கிட்டே கீழே விழுந்தவர் சாகறதுக்கு முன்னால பக்கத்துல வந்த ஹீரோ கிட்ட தன்னோட ட்ரெஸ் எடுத்து தலையில போட்டு சிம்பாலிக்கா எதையோ சொல்லிட்டு பேச முடியாம இறந்துடுறாரு. இறந்த பெரிய ஃபாதரோட தலையை ஹீரோ தொடரப்போ தலையில இருந்து சில முடி கொத்தா கையோட வருது. அதோட இவருக்கும் ஆர்சனிக்ன்ற பாய்சனை கொடுத்திருக்காங்க, அதனாலதான் வாந்தி எடுத்து செத்து போயிருக்காரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதான் பார்ட்டியில பியரை குடிச்சாரு. இந்த பார்ட்டியை அரேஞ்ச் பண்ணதே பிளாக் ஹெட் தானே, அவன் பார்ட்டியில பியர்ல பாய்சன் கலந்துருக்குன்னா அதுக்கு அவன் தானே பொறுப்பு. சோ எல்லாரு கண்ணு அவன் மேல திரும்ப, அட கடவுளே எப்ப என் மேலேயே ஒரு கலங்கம் ஆயிடுச்சோ இதை தொடைக்காம நான் விடவே மாட்டேன்னு ஃபாதர் எந்த கப்ல பியர் குடிச்சாரோ இன்னமும் கப்ல மீதி பியர் இருக்கு, அதை எடுத்து ஒரே கல்பா அடிச்சிடறான். ரொம்ப நேரம் ஆகியும் அவனுக்கு எதுவும் ஆகல. அப்படின்னா பெரிய ஃபாதர் குடிச்ச பியர்ல பாய்சனை கலக்கல, வேற எப்படி பாய்சனை கலந்து இவர் குடிச்சு பெரிய ஃபாதர் இறந்தாருன்னு தெரியல. அதை கண்டுபிடிக்கிறது தானே ஹீரோவோட வேலை. இப்போதைக்கு கூட்டம் கலைஞ்சு போனதும் ஃபாதர் ஒரு லாக்கெட்டை தூக்கி போட்டாரே, அதை ஹீரோ கையில எடுத்து வச்சுக்கிட்டு ஷெரீஃபோட பேசி நடந்து வந்துட்டு இருக்கப்போ, ஏன் ராஜா இந்த உளறல்வாதி சொல்ற மாதிரி கிளிங்கன்ஸ்டைன் மேஸ்திரி 2 பேரையும் ஹெட்விக் கொலை பண்ணிட்டு குற்ற உணர்ச்சி தாங்காம அவனுக்கு அவனே பாய்சன் வச்சு இறந்ததா வச்சுப்போம். அப்படி பார்த்தா ஃபாதருக்கு பாய்சன் வச்சது யாரு இப்படின்னு ஷெரீஃபுக்கு ஒரு டவுட் வர, தல இங்க யாருக்கும் பாய்சன் வைக்கல, உளறல்வாதி தான் விஷயம் புரியாம பேசுறான், நீங்களுமா ஹெட்விக் கடல் கொள்ளையனா இருந்தவன், நீங்க தோராயமா சொல்லுங்களேன் அவன் அவனோட வாழ்க்கையில எத்தனை கொலை பண்ணிருப்பான்ட்டு. ஒரு 100 கொலை பண்ணிருப்பானா? 100 கொலை பண்ணவனுக்கு இந்த 2 கொலை பண்ணிட்டோம்னு சொல்லியா குற்ற உணர்ச்சி வந்துருச்சு? அப்படி எல்லாம் இருக்காதுங்கன்னு ஹீரோ சொன்னதும், ஆனா அவன் சர்ச்சுக்கு கன்ஃபர்ஸ் பண்ண வரப்பதான் உளறல்வாதி பாத்துருக்கானேப்பா, இதுக்கு என்ன சொல்றேன்னு ஷெரீஃப் கேட்டுட்டு இருக்கும் போதே திடீர்னு ஷெரீஃபுக்கு பக்கத்துல இருந்த ஹீரோவை காணோம். கொய்யால அதாச்சும் பரவாயில்ல, ஹீரோ காணாம போனதும் செத்து போன துறவி ஷெரீஃபுக்கு முன்னால நடந்து வரான். ஐயோ பேயின்னு ஷெரீஃப் கத்துறதுக்குள்ளேயே ட்ரெஸ்ஸ போட்டுட்டு இருந்தவங்க ட்ரெஸ்ஸ ஒத்து மூஞ்ச காட்டுறாங்க. கடைசியில அது ஹீரோ. சோ ஹீரோ சொல்ல வர விஷயம், இருட்டுல ஹீரோ முதுவ தூக்கி கூன் விழுந்த மாதிரி நடந்து வந்ததும் ஷெரீஃபே அது துறவிதான் நினைச்சிட்டாரு இல்ல, இதே மாதிரி சர்ச்சுக்கு துறவிதான் வந்தான்னு நம்ப வைக்கிறதுக்கு யாரோ அவங்க கெட்டப்ல போயிருக்காங்க. இதை ஹீரோ சொல்லி முடிக்க அடுத்து ஹீரோ, ஷெரீஃப், ஹீரோயின் 3 பேரும் ஹீரோவோட வீட்டுல உட்காந்து பெரிய ஃபாதர் சாகறதுக்கு முன்னால அவரோட லாக்கெட்டை கைடு தூக்கி போட்டாரு இல்ல, நிச்சயமா கூட்டத்துல எவன் கொலைகாரனோ அவனை நோக்கி தான் பெரிய ஃபாதர் லாக்கெட்டை தூக்கி போட்டிருக்கணும். இப்ப ஹீரோ அந்த லாக்கெட்டை ஓபன் பண்ணி பாக்குறப்போ லாக்கெட்டுக்குள்ள ஆர்சனிக்ன்ற பாய்சன் பவுடர் ஷேப்ல இருக்கு.
பொதுவா லாக்கெட்ல ஆர்சனிக் பாய்சன் வச்சிருந்தா பிளேக் நோய் நம்மள தாக்காதுன்றது அந்த காலத்து மித்து. பட் பெரிய ஃபாதர் அதுக்காக மட்டும் அதை லாக்கெட்ல வச்சுக்கல. இறந்த அவரோட தலையை ஹீரோ தொடரப்போ சில முடி கையோட வந்துச்சு இல்லையா. ரெண்டாவது ஃபாதரோட கைவிரல் நகங்களுக்கு அடியில பவுடர் மார்க் இருக்கிறதையும் ஹீரோ பார்த்திருப்பாரு. சோ பெரிய ஃபாதர் இந்த ஆர்சனிக்ன்ற பவுடரை அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமா போதைக்காக எடுத்துட்டு இருந்திருக்காரு. இதை அதிகமா சாப்பிட்டாதான் டெத்து, கம்மி அளவுல சாப்பிடுறப்போ போதை தான் ஆகும். அப்ப மறுபடியும் வர ஒரே கேள்வி, பார்ட்டியில ஃபாதர் குடிச்ச பியர்ல பாய்சனை கலகல, அப்ப எங்க பாய்சன் கலந்து கொடுத்து ஃபாதர் அதை குடிச்சு செத்தாரோ தெரியல. இதை யோசிச்சுக்கிட்டே ஹீரோ நைட்டு தூங்குறப்போ நடந்ததெல்லாம் ஹீரோவுக்கு கனவா வருது. முதல்ல ஹெட்விக் கிளிங்கன்ஸ்டைனை பழி வாங்கணும்ன்றதுக்காக டொனேஷன் வாங்க போற சாக்குல கிளிங்கன்ஸ்டைனோட கத்தியவே எடுத்து அவன் தலையை துண்டா வெட்டிட்டான். அது முடிக்கப்பட்ட மர்மம். அடுத்து மேஸ்திரிய யாரு இதே மாதிரி கொலை பண்ணது? அப்புறம் ஹெட்விக்கு பாய்சன் வச்சது யாரு? கடைசியா ஃபாதர் எந்த இடத்துல கலந்து கொடுத்த பாய்சனை குடிச்சு செத்து போனாரு? இதெல்லாம் ரிப்பீட் முதல்ல யோசிச்சு பார்த்துட்டு மறுநாள் காலையில கண்ண முழிக்கிறப்போ வீட்டுல இருக்க எலியெல்லாம் பிடிக்கிறதுக்கு ஹீரோயின் எங்க இருந்தோ ஒரு பாம்பை பிடிச்சிட்டு வந்து அது கூட விளையாண்டுட்டு இருக்கா. பாத்துமா பாம்பு போட்டுற கிட்டுற போது அப்படின்னு ஹீரோ அவ்வளவு உசார் பண்ணதும், அதெல்லாம் இந்த பாம்பு கடிச்சாலே எனக்கு எதுவும் ஆகாதுங்க, நான் சின்ன வயசா இருக்கும் போதே எங்க அம்மா இந்த பாம்போட பாய்சனை எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துருக்காங்க, சோ என் உடம்புல இந்த விஷத்தை தாங்குற பவர் இருக்குன்னு ஹீரோயின் சொல்ற அந்த ஒரு வார்த்தை ஹீரோவுக்கு மிகப்பெரிய லீடா அமையுது. கரெக்டா சொன்னமா, அப்போ ஒரு விஷத்துக்கான முறிவு அதே விஷம் தான் இல்ல. எப்படி உன்னோட அம்மா சின்ன வயசுல இருந்து இந்த பாம்போட விஷத்தை உனக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து வளர்த்ததுனால விஷத்தை தாங்கக்கூடிய பவர் உன் உடம்புல இருக்கோ, பெரிய ஃபாதர் ரொம்ப நாளா ஆர்சனிக்கை எடுத்துக்கிட்டு தானே இருக்காரு, அப்ப அவரோட உடம்புலயும் பாய்சனை தாங்கிறதுக்கான பவர் இருந்திருக்கணும். அப்படி பார்த்தா ஹெட்விக் பெரிய ஃபாதர் ரெண்டு பேருக்கும் ஒரே நேரத்துல தான் பாய்சன் கொடுத்திருக்காங்க. ஹெட்விக்கோட உடம்புக்கு அது புதுசுன்றதுனால அவன் உடனே செத்துட்டான். ஃபாதரோட உடம்புக்கு அது பழகினதுன்றதுனால நைட்டு வரைக்கும் தாங்கிருக்கு. அதோட அதிக அளவு ஆர்சனை கொடுத்ததுனால நைட்டு வரைக்கும் தாக்கு பிடிச்சவரு அதுக்கப்புறம் இறந்து போயிருக்காரு. அதை புரிஞ்சுக்கிட்ட ஹீரோ, சரி நான் மேஸ்திரியோட வீட்டுல இருந்து ஒரு துணி எடுத்துட்டு வந்தேன்ல, அது எங்கன்னு ஹீரோயின் கிட்ட கேட்டதும், அதுவாங்க உங்க அப்பாவோட ரெசிபி புக் இருக்கே அதை கவர் பண்றதுக்கு இது கரெக்டா இருந்துச்சு, சோ கவர் பண்ணி வச்சிருக்கேன்னு புக்கோட சேர்ந்து அந்த துணியையும் எடுத்து நீட்டி அடுத்த லீடுக்கான வழியை காட்டுறா. யாருமா நீ? தேடி வந்த தேவதையா இருப்ப போலயே, நீ இல்லனா இதெல்லாம் நான் எப்படி கண்டுபிடிச்சிருக்கிறது? மேல துணியை போட்டு மூடி அதுக்கு மேல சங்கிலியால கட்டப்பட்டு சர்ச்சி சவுத்ல இருந்து கீழே விழுந்த பொருளை மேஸ்திரி எடுத்துக்கிட்டு ஓடனால, அப்படி அந்த பொருள்ல இருந்து கழட்டின துணி புக்கோட கவரா யூஸ் ஆகிறதுக்கு கரெக்டா இருக்குன்னா மேஸ்திரி எடுத்துட்டு போன பொருளும் ஒரு புக்கா தான் இருக்கணும். இதை கண்டுபிடிச்சதும் கமாண்டர் கூப்பிட்டாருன்னு சொல்லி ஹீரோ அவரை மீட் பண்ண போக, கண்ணா நீ ஆரம்பத்துல என்கிட்ட சொன்னலடா கிளிங்கன்ஸ்டைன் போக வேண்டிய இடத்துக்கு வேற ரூட்லயே போயிருக்கலாம், எதுக்கு சுத்திக்கிட்டு இந்த வழியா போனோம்னு? நீ நினைச்சது கரெக்ட் தான்டா. அவன் சும்மாலாம் இந்த ஊருக்கு வரல, இங்க ஒரு சீக்ரெட் மிஷனை முடிக்கிறதுக்காக தான் வந்திருக்கான். அதை முடிச்சதும் திரும்ப அவன் ஊருக்கு போறதுக்கு அவனோட கப்பலை நேத்து நைட்டு இங்க வர சொல்லியிருக்கான்டா. வந்தவங்கள்ட்ட விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கே அது தெரிஞ்சுது அப்படின்னு கமாண்டர் சொல்ல, தெரியுங்க கிளிங்கன்ஸ்டைனோட சீக்ரெட் மிஷின் டாலினோட கைதிய கையோட குறிட்டு போறதுதான் அப்படின்னு ஹீரோவும் பதில் சொல்லி கெத்து காட்ட, இதெல்லாம் சரி ஆனா டாலினோட கைதினா என்னன்றத கடைசி வரைக்கும் உன்னால கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு கமாண்டர் கலாய்க்க, யோ பொண்ணு கிடைக்காத பொட்டு கடலை எங்க கிட்டயே வா, நான் கூட இது வரைக்கும் டாலினோட கைதின்னதும் அதை ஒரு ஆளுன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதான் தெரிஞ்சது துணியால மூடப்பட்டு சங்கிலியால கட்டப்பட்டு சர்ச்சி சவுத்துல மறைச்சு வச்சிருந்த புக்கோட பேரு தானே டாலினோட கைதி அப்படின்னு ஹீரோ கமாண்டரை ஆச்சரியப்படுத்தினதும், ஒத்துக்கிறேன் நீ பெரிய ஆள் தான், இப்ப நீ என்ன பண்ற, எனக்கு எப்படியாவது அந்த புக்கை கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்து கொடுக்குற, அப்பதான் நான் பிடிச்சு வச்சிருக்க உன் ஃப்ரெண்டை விடுவேன்னு கமாண்டர் ஒரு ஆர்டரை போட நேரா சர்ச்சுக்கு போன ஹீரோ அசிஸ்டன்ட் ஃபாதரை மீட் பண்ண, பெரிய ஃபாதர் இறந்துட்டதுனால அவருக்கு அடுத்த பொசிஷன்ல இருந்த அசிஸ்டன்ட் ஃபாதர் இப்போ பெரிய ஃபாதர் ஆயிட்டாப்பல. அவர்கிட்ட டாலினோட கைதின்னு பேர் கொண்ட புக்கை பத்தி ஹீரோ விசாரிச்சதும், அது கிறிஸ்தவ மத நம்பிக்கைக்கான ஒரு புக்கு. ஒரு மதத்தை பிடிச்சவங்க இருக்காங்கன்னா அதை வெறுக்கிறவங்களும் இருப்பாங்கல்ல, இன்னைக்கு நேத்து இல்ல எல்லா காலகட்டத்திலயும் நடக்கிற ஒண்ணுதானே இது. சோ அப்படிப்பட்ட மத வெறியர்களுக்கு கிறிஸ்தவ மதத்தை ஸ்ட்ராங்கா சொல்ற இந்த புக்கை அழிச்சுட்டா கிறிஸ்தவ மதத்தையே அழிச்சிடலாம்னு ஒரு நம்பிக்கை. சோ இந்த புக்கை கோடி கோடியா கொட்டி வாங்கறதுக்கு உலகத்துல எத்தனையோ பேர் இருக்காங்க. அப்போ இந்த புக்கை வித்து பணம் பார்க்கணும்ன்றதுக்காகத்தான் கிளிங்கன்ஸ்டைன் புக்கை எடுக்க இந்த ஊருக்கு வந்திருக்கான். இதெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் புக்கு யார் கைக்கும் கிடைக்க கூடாதுன்னு சர்ச்சு சவுத்துல புக்கை மறைச்சு வச்சிருக்காங்க. ஒரு செவுரு, ஒரே ஒரு செவுரு ஒட்டஞ்சி விழுந்ததுல இவ்வளவு பெரிய கலவரம். ஹீரோவுக்கு மேட்டர் தெரிஞ்சதும் பெரிய ஃபாதருக்கு இறுதி அஞ்சலி செலுத்துறதுக்கு முக்கியமான ஆளுங்களாம் ஒண்ணு கூடுறாங்க. அங்க பிளாக் ஹெட்டையும் பார்த்த ஹீரோ, என்னங்க ஆளே அடையாளம் தெரியாத மாதிரி ட்ரெஸ் எல்லாம் புதுசா போட்டிருக்கீங்க, என்ன கதைன்னு கேட்டா, என்னன்னுப்பா சொல்றது, தங்க வியாபாரியோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருந்தால, நானும் அவ கூட அட்டாச் ஆக எவ்வளவோ ட்ரை பண்ணேன், அவ மனசுல வேற யாரோ இருக்காங்க போல, என்ன கண்டுக்கவே மாட்றா, இல்லாத லவ்வா வா வான்னா எப்படி வரும், சரி அதான் வியாபாரி கிட்ட எனக்கு கல்யாணம் எல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு காசி ராமேஸ்வரன் யாத்திரை போலான்னு இருக்கேன், அதுக்கு முன்னால நீங்க கில்லரை கண்டுபிடிச்சிருவீங்கன்னு பார்த்தா நடக்காது போலயே அப்படின்னு பிளாக் ஹெட் சொன்னதும், ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன், நாளைக்கு கில்லர் யாருன்னு ரிவீல் பண்ற வேண்டியதுதான் இப்படின்னு ஹீரோ திடீர்னு நமக்கே ஒரு ஷாக்க கொடுக்க,
அப்படியா, சந்தோஷம். கில்லர் யாருன்னு பாக்கணும்ன்றதுக்காகவே நான் யாத்திரையை தள்ளி வைக்கிறேன்ப்பா. நீ கில்லரை ரிவீல் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் கிளம்ப போறேன் அப்படின்னு பிளாக் ஹெட் சொல்ல, இங்க சீனை கட் பண்ணிட்டு மறுநாளைக்கு வந்தா ஊர்ல இருக்க எல்லா பெரிய தலைங்களையும் ஒண்ணு கூட்டி கில்லர் யாருன்ற ட்விஸ்ட ஹீரோ ரிவீல் பண்ண போறாரு. கிளிங்கன்ஸ்டெயினை கொலை பண்ணது ஹெட்விக், அதுல எந்த சந்தேகமும் இல்ல. தாளுங்களை கொலை பண்ணதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக இவன் அவனை கொலை பண்ணிருக்கான். அது முடிஞ்சு போன கதை. அதுக்கப்புறம் மேஸ்திரி, ஹெட்விக், பெரிய ஃபாதர் இவங்க எல்லாம் இறந்து போனாங்கல்ல. 3 பேரையும் கொலை பண்ணது ஒரே ஆள் தான். அந்த சாவுக்கான காரணம், ஒரு நாள் பெரிய ஃபாதரும் ஹெட்விக்கும் டாலின் கைதின்ற புக்கோட ரகசியத்தை பத்தி பேசிட்டு இருக்கப்போ அதை யாரோ ஒட்டி கேட்டுட்டு அந்த புக்கை அடையணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. புக்கையும் அடையணும், அதே சமயம் புக்கை பத்தின ரகசியம் தெரிஞ்சவங்களையும் கொலை பண்ணணும். அப்பதான் அடுத்து அந்த புக்கை தேடி யாரும் வரமாட்டாங்க. புக்கை வித்து பணக்காரன் ஆயிடலாம். சர்ச்சில இருந்து விழுந்த புக்கை மேஸ்திரி எடுத்துட்டு போயிட்டான். அவங்கிட்ட இருந்த புக்கை வாங்க அவனை கொலை பண்ண வேண்டியதா போச்சு. நார்மலா கொலை பண்ணா இது ஒரு தனி கேஸ் ஆகி இவனை யாருன்னு தேட ஆரம்பிச்சிருவாங்க. சோ கிளிங்கன்ஸ்டெயினோட கொலை எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி இந்த கொலையையும் பண்ணிட்டா அதுவும் இதுவும் மிங்கிள் ஆயிடும். நம்ம எஸ்ஸா இல்லாம்னு சொல்லிட்டு தான் செகண்ட் கில்லர் அதே மாதிரி கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்கான் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கும் போதே நடுவுல எழுந்திருச்ச ஷெரீப், ஆனாடா கிளிங்கன்ஸ்டெயினோட தலையை தனியா வெட்டி தலையோட வாய்க்குள்ள நாணயங்களை வச்சிருந்தது ஒன்ன என்ன கமாண்டரை 3 பேரை தவிர வேற யாருக்கும் தெரியாது. அப்புறம் யாரு இதை கரெக்டா இமிடேட் பண்ணிருப்பா அப்படின்னு கேட்டதும் அதுதாங்க ஹைலைட்டே. நான் தான் என்ன பண்ணிட்டேன், தெரியாதனமா ஒரு ஆள் கிட்ட வாய்க்குள்ள நாணயங்கள் இருந்ததுன்னு சொல்லிட்டேன். அதை வச்சுதான் அந்த கொலையை ட்ரை பண்ணிருக்கான்னு பேசி அசிஸ்டன்ட் ஃபாதரை நோக்கி திரும்பின ஹீரோ அவன் கிட்ட போயிட்டு பெரிய ஃபாதர் சாகரப்போ இவன் போட்டிருந்த கருப்பு கலர் ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுத்துக்கிட்டே சாகரத்துக்கு முன்னால அவரோட தலையில துணியை போட்டு மூடினாரு. அப்ப அதுக்கான அர்த்தம் எனக்கு புரியல. நேத்து உட்காந்து யோசிக்கிறப்பதான் எனக்கு புரிஞ்சுது. சாகரப்போ பெரிய ஃபாதர் பிடிச்சது அசிஸ்டன்ட் ஃபாதர் போட்டிருந்த கருப்பு கலர் ட்ரெஸ். அப்புறம் அவரோட தலையை வேற டச் பண்ணாரு. சோ கருப்பு கலர் ட்ரெஸ், தலை ரெண்டையும் கம்பைன் பண்ணா பிளாக் ஹெட்ன்ற வார்த்தை வருதா. சோ பெரிய ஃபாதர் அதைத்தான் சொல்ல வந்திருக்காருன்னு கூட்டத்துல இருந்த பிளாக் ஹெட்டை பார்த்த ஹீரோ அவனை தாங்க கில்லர்னு சொல்றாரு. மேஸ்திரியோட கழுத்து அறுத்தது இவன் தான். ஹெட்விக்கும் பெரிய ஃபாதருக்கும் ஒரே நேரத்துல ஆர்சனிக்க அதிக அளவுல கலந்து கொடுத்து அவங்கள கொலை பண்ண ட்ரை பண்ணதும் இவன் தான். எங்க விஷம் கலந்தவனு பிளாக் ஹெட்டுக்கு நல்லா தெரியும்ல. அதனாலதான் நைட்டு நீ பியர்ல விஷம் கலந்திருப்பன்னு எல்லாரும் டவுட் ஆனாலும் அதுல ஒண்ணும் இல்லன்ற தைரியத்துல பியர் எடுத்து குடிச்சிருக்கான். நேத்து வேற ஹீரோ கிட்ட வாய விட்டானே, எனக்கு தங்க வியாபாரியோட பொண்ணு வேணான்னு நான் யாத்திரைக்கு போலான்னு இருக்கம்பான்ட்டு. தங்க வியாபாரினா சும்மாவா? பொண்ணை கல்யாணம் பண்ணா எவ்வளவு நகை எவ்வளவு பணம் வரதட்சணையா கொடுப்பாரு. அதையே வேணான்னு சொல்லிட்டு போறான்னா இந்த நரி நக்கின பொறி உருண்டியோட டார்கெட் அதை விட பெருசா இருந்திருக்கு. இவங்கிட்ட தான் டாலினோட கைதின்ற புக்கே இருக்கு. அதை வித்தா 10,000 கோடி இவன் சம்பாதிக்கலாமே. இந்த ஊர்லயே இருந்தா எல்லாருக்கும் டவுட் வந்துருன்னு சொல்லி யாத்திரைக்கு போறதாகவும் ஒரு வேஷம் போட்டிருக்கான். ஹீரோ சொல்றதை யோசிச்சு பார்த்தா கரெக்டா தான் இருக்கு. கிளிங்கன்ஸ்டெயினோட வாயில நாணயங்கள் இருக்குன்னு ஹீரோ சொன்ன ஒரே ஆள் பிளாக் ஹெட் கிட்ட மட்டும்தான். பெரிய ஃபாதரும் சாகறதுக்கு முன்னால பிளாக் ஹெட் கூட்டத்துல எங்க நின்னுட்டு இருந்தானோ அவனை நோக்கி தான் லாக் ஹெட்டை தூக்கியும் போட்டிருப்பாரு. சோ காரண காரியங்களை வச்சு இவன் தான் செகண்ட் கில்லர்னு ஹீரோ கரெக்டா சொல்லியும் எவிடன்ஸ் இருக்கா இருந்தா காட்டுன்னு அவன் மடக்கிடுறான். ஹீரோ கிட்ட எவிடன்ஸ் இல்ல. சோ கமாண்டர் சிம்பிளா கிளிங்கன்ஸ்டெயினையும் மேஸ்திரியையும் கொலை பண்ணது ஹெட்விக் தான். அந்த குற்ற உணர்ச்சி தாங்காம அவனும் தற்கொலை பண்ணிக்கிட்டான். பெரிய ஃபாதரும் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. இதுல பிளாக் ஹெட்டுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. இவ்வளவுதான் முடிஞ்சு எல்லாம் கிளம்புங்கடான்னு கேஸ முடிச்சிடுறாரு. அப்புறம் ஹீரோவோட ஃப்ரெண்டு ரிலீஸ் ஆயிட்டான். அவங்கிட்ட போய் பேச்ச போட்ட ஹீரோ, எப்படியோ உன்னை காப்பாத்திட்டேன், ஆனா பிளாக் ஹெட் கிட்ட இருக்க புக்கை என்னால காப்பாத்த முடியல. எப்படியும் யாத்திரை கிளம்புறேன்னு சொல்லிட்டு பேக் எடுத்துட்டு போறானே, அந்த பேக்ல தான் புக் இருக்கும், போயிடுச்சு என்ன பண்றது அப்படின்ற மன வருத்தத்தை சொல்லிட்டு போயிடுறாரு. நமக்காக இவ்வளவு பண்ண ஹீரோவுக்கு நம்ம எதுவும் பண்ணலனா எப்படி அப்படின்னு ஃப்ரெண்டு யோசிச்சிருப்பானோ என்னவோ. பிளாக் ஹெட் போயிட்டு இருக்கப்போ ஒரு இடத்துல அவனை டைவர்ட் பண்ணி ஃப்ரெண்டு பேக்ல இருந்த புக்கை தூக்கிட்டு அதுக்கு பதிலா வேற ஒரு பொருளை வச்சிடறான். இது பிளாக் ஹெட்டுக்கு தெரியல. அதோடங்க பிளாக் ஹெட் இது எதையுமே தனியா பண்ணல, கமாண்டரோட ஹெல்ப்போட தான் இது எல்லாத்தையும் பண்ணிருக்கான். ஏன்னா இப்ப பேக்ல இருக்க புக்கை பிளாக் ஹெட் கமாண்டர் கிட்ட கொடுக்கறதுக்கு ஒரு இடத்துக்கு போறப்போ இவன் பத்த வச்ச நெருப்பு பற்றி எரிய இவனையே கேட்கும் இல்லையா. இந்த புக்குக்காக இவன் எத்தனை பேரை கொலை பண்ணான். இவங்கிட்ட இருந்து இந்த புக்கை வாங்குறதுக்கு கமாண்டர் பிளாக் ஹெட்டையே போட்டு தள்ளிடுறான். அவன் பேக்ல இருக்க பொருள் புக்கு இல்லன்னு நமக்கு மட்டும் தான் தெரியும். ஆனா கமாண்டருக்கு அது தெரியாதே. அதான் புக்குன்னு நினைச்சுக்கிட்டு ஆர்வமா கமாண்டர் அவரோட இடத்துக்கு புக்கை எடுத்துட்டு போயிடுறாரு. இன்னொரு பக்கம் ஹீரோவோட வீட்டுக்கு யாரோ பார்சல் கொடுத்து அனுப்பினதா சொல்லி ஹீரோயின் ஒரு பார்சல் எடுத்துட்டு வந்து கொடுக்க ஒரே நேரத்துல ஹீரோ அந்த பக்கம் கமாண்டர் 2 பேரும் அவங்க கையில இருக்க பார்சல் ஓபன் பண்றாங்க. ஹீரோ ஓபன் பண்ண பார்சல்ல இருக்கிறது டாலினோட கைதின்ற புக்கு. கமாண்டர் ஓபன் பண்ண பார்சல்ல இருக்கிறது வெறும் இரும்பு பொட்டி. பல்பு கண்ணா பல்புன்ற கதை தான். சோ ஹீரோ கேஸையும் சால்வ் பண்ணி புக்கையும் காப்பாத்திட்டாரு. பாடம் முழுக்க ஹீரோயின் ஹீரோவுக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணா. அதுலயே அவன் மேல காதல் தீ ஹீரோவுக்கு பத்திக்கிச்சு. இப்ப 2 பேரும் கல்யாணம்ன்ற வரைக்கும் பேசிட்டு இருக்கும் போதே படத்தோட கதை முடியுது. பாப்போம் அடுத்து வர 2 படத்துல இதே மாதிரி ஹீரோ எவ்வளவு இன்டெலிஜென்ட்டா வேற வேற கேஸ் சால்வ் பண்றாருன்ட்டு. இப்போ இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. எப்படி பண்ணிருக்கான்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ. டடா பாய்.